நான் தான் உங்க முடி. ஏன் கவலையா இருக்கேன்னு தானே பாக்குறீங்க? நீங்க செய்யற அநியாயங்கள் அப்படி. நீளமா அடர்த்தியா வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. வாரத்துல 2 தடவை சரி எனக்கு கொஞ்சம் எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணுங்க ப்ளீஸ். நான் ரொம்ப வறட்சியா இருக்கேன், மாய்ஸ்சரைஸா வேணும்டா எண்ணெயை பூசுங்க. நேரத்துக்கு தூங்காம விடிய விடிய போனை பார்த்தா நான் இப்படித்தான் மண்டையில இருந்து கொட்டி போவேன். கொஞ்சம் கவனி. குளித்த பிறகு நான் ரொம்ப மென்மையானவளா மாறிடுவேன். அதனால என்ன அழுத்தமா தேய்க்காத, நான் உடைஞ்சிருவேன். உனக்கு ஹேர் ஃபாலுக்கு இதுவும் ஒரு ரீசன். என்னால சூடு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் இந்த ஹீட்டை இந்த தலைமுடிக்கு பிடிக்கிற. இதனாலேயே நான் கீழே கொட்டி போறேன். அகலம் இருக்கமா முடிய கட்டாத. வேர் பகுதி இழுக்கப்பட்டு என்னால மண்டையில் ஒழுங்கா நிக்க முடியுதில்லை. தலையை விட்டு கொட்ட வேண்டியதா இருக்குது. புரோட்டீன், அயன் இதுகள் எல்லாத்தையும் உன்னுடைய உணவுல சேர்த்தா தானே நான் நல்ல வலிமையா வளருவேன், கொட்டாம இருப்பேன். முக்கியமா தண்ணீர் குடி. அதிகப்படியான தண்ணீர் உன்னுடைய உடம்புல இருக்கிற உலர்ந்த தன்மையை இல்லாமக்கும். உடம்பு உலர்ந்தா நானும் சேர்ந்து தான் உலர்வா இருப்பேன். அதுக்கு பிறகு நான் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சு பாரு, நான் எப்படி வளர்றேன்னு சொல்லி. சும்மா பார்க்க ஷைனிங்கா தக தகண்டு நீளமா வளருவேன். ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்களுடைய டேண்ட்ரஃப். உங்க தலையில இருக்கிற பொடுகு என்ன அட்டகாசம் பண்றேன்னு பார்க்க வாரீங்களா? சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. தலை சுத்தம் இல்லாம வறட்சியா இருந்தா இப்படித்தான் தலை எந்த நேரமும் சொரிய தோணும். அது மட்டும் இல்ல, நீங்க என்னைய கொஞ்சம் தான் இருக்கீங்கன்னு சொல்லி கவனிக்காம விட்டா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து பார்ட்டி பண்ணிடுவேன். எனக்கு ட்ரையா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்க ஹெல்மெட் போடுவீங்க பாருங்க, அந்த நேரம் வேர்வையோட நாங்க எல்லாம் ரொம்ப குஷியா பார்ட்டி பண்ண துவங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிழமையில 2 தடவை எங்களுக்கு ஒயில மட்டும் வச்சு தேய்ச்சிடாதீங்க. அந்த ஒயில்லையே நாங்க காணாம போயிடுவோம். அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு ஒருக்கா ஷாம்பு வச்சு மட்டும் குளிச்சிடாதீங்க. அது எங்களுக்கு ஆகாது. அதுலயே நாங்க இன்னொரு முறையும் செத்துருவோம். இன்னொரு ரகசியம் சொல்லவா? எங்களுக்கு ஹாட் வாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப உங்க தலை இன்னும் ட்ரை ஆனா எங்களுக்கு ஜாலி. சோ நார்மல் வாட்டர்ல குளிச்சா நாங்க காலி. அது மட்டும் இல்ல, இந்த ரோலர் மெஷின் மாதிரி இந்த சீப்பை போட்டு இழுக்க அதுல இருக்கிற நாங்க எல்லாம் அதுல தொங்கிக்கிட்டு வந்துடுறோம். அட, இப்ப இவன் காய்கறி மீன் எல்லாம் சாப்பிட துவங்கிட்டான் போல. அதுதான் இந்த ஸ்கல்ப் ரொம்ப கிளீனா இருக்கு. நமக்கு இனி இங்க வேற வேலை இல்ல, வேற தலையத்தான் பார்க்கணும். போவோம் வாங்க. ஹாய், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லுவேன். இப்ப கேளுங்க. உங்களுக்கு ஏன் தெரியுமா முடி வெள்ளையா மாறுது? உங்களோட முடியில இருக்கிற பிக்மெண்ட் மெலனின் செல்கள் பலவீனமாக இருக்கிற நேரம் முடி கருப்பாக இருக்க முடியாது, வெள்ளையா மாறும். அதே நேரம் மன அழுத்தம், அதிக கவலை, தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கிற நேரம் அந்த செல்களை பாதிக்கும், முடி வெள்ளையா ஆரம்பிக்கும். உங்களோட குடும்பத்தில் வெள்ளை முடி இருந்தால் அதே மாதிரி உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் நீங்கள் கலர் பண்ணுறது, ஸ்ட்ரைட் பண்ணுறது, ஃபேர்ம் பண்ணுறது, இந்த மாதிரி ரசாயனங்கள் முடியில மெலனின்ல செயல்பாட்டை குறைக்கும். அது மட்டும் இல்லை, ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் வரும். விட்டமின் B12, அயன், புரோட்டீன் குறைவதால் மெலனின் செயல்பாடு பாதிக்கும். அதே நேரம் வயசுக்கு ஏற்ற மெலனின் செயல்பாடும் இயல்பாகவே குறையும். இதனால தான் உங்களுடைய முடி வெள்ளையாக மாறுது. ஹலோ, நான் தான் கருவேப்பிலை. கறி லீவ்ஸில் இருக்கிற உங்களோட ஆன்டி ஆக்சிடென்ட் மெலனின் செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து பாதுகாக்கும். இதனால் முடி கருப்பு நிறம் நீண்ட காலம் காக்கப்படும். அது மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்கு நாங்கள் விட்டமின் A, B, C, E, அயன், கால்சியம் இருக்குது. இதனால் உங்களுடைய முடி வேர்களை ஊட்டச்சத்து கொடுத்து வலிமையாக தரும். முடியில் இருக்கிற மெலனின் செயல்பாடு பாதிக்கப்படாமல் வெள்ளை முடி உருவாகும் வேகத்தை குறையும். அதே நேரம் கறி லீவ்ஸ் ஆயில் அல்லது பேஸ்ட் ஹேர் ரூட்ஸுக்கு நன்கு ஊட்டச்சத்து கொடுத்து முடி நன்கு மென்மையாகவும் வலுவாகவும் இருக்க நாங்கள் உதவி செய்கிறோம். நான் தான் ஆம்லா. எனக்குள்ளே இருக்கிற விட்டமின் C அதிகமாக இருக்குது. இது ஹேர் ரூட்ஸ் எல்லாம் நன்றாக வேலை செய்ய உதவும். மெலனின் செல்களை பாதுகாத்து முடி கருப்பு நிறம் நீடிக்க உதவும். அது மட்டும் இல்லை, ஹேர் ரூட்டுக்கு அழிவு ஏற்படும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அம்லா அகற்றும். முடி வீக் ஆகாமல் வெள்ளை ஹேர் குறைந்து பிளாக் ஹேர் நிலைக்க நீடிக்கும். அம்லாவில் இருக்கிற அயன், கால்சியம், விட்டமின் A and B இருக்குது. இதை ஹேர் ரூட் அப்டேட் செய்யும். அதே நேரம் ஹேர் க்ரோத் வலிமையாக இருக்கும். ஹேர் நல்ல க்ளோஸியாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எகெயினை ஃபைட் செய்யும். கிரே ஹேர் வருவதை மெதுவாக்கும்.
நான் தான் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில், ஹேர் ரூட்ஸுக்கு நேரடியான ஊட்டச்சத்து. நீங்கள் பயன்படுத்தினா ஸ்ட்ரென்த் அண்ட் மாய்ஸ்சரைஸ் நேரடியாக உங்களோட கிடைக்கும். அதே நேரம் ஹேர் வீக் இல்லாமல் வைக்க உங்களுக்கு உதவும். ஹேர் டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப உதவி செய்வேன். ஸ்மூத் அண்ட் க்ளோஸியாக இருக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன். அதே நேரம் உங்களுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தையும் நான் நல்லா பாதுகாத்து கொள்ளுவேன். ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எண்ணெயை பயன்படுத்துங்க. வாவ், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பாருங்க.